தாவேகா ஆட்சிக்கு வந்து தாவேகாவின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கின்ற முதல் ராஜ்யசபா தேர்தல். அதுலயும் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டுல காலியா இருக்கு. அந்த சீட்டை வந்து மிக பெருந்தன்மையோடு காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகாவின் தலைவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூட்டணி கட்சியினருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சது ஒரு நல்ல விஷயம். ஒரு கூட்டணியை வந்து ஒரு வலுப்படுத்துகிற, ஒரு பரஸ்பரம் ஒரு மதிக்கின்ற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் முதல்வர் சந்திச்சிருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சிதம்பரம் அவர்களோட டேர்ம் இருக்கே. அவங்களுடைய டேர்ம் இன்னும் இருக்கு. அவங்களுடைய டேர்ம் முடியல. அவங்க டேர்ம் கரண்ட்ல இருக்கு. யாருக்கு குடுக்கணுங்கிறத காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலிருந்து முறைப்படி ஆலோசித்து அவங்க தெரிவிப்பாங்க. கடந்த தேர்தலின் போது வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற முறையீடுகள் நடந்திருக்கிற மாதிரி நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. இப்ப இந்த இதுல தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல நீங்க ராஜ்யசபா சீட்ட பொறுத்தவரைக்கும் டெல்லியில வந்து டைரக்ட்டா வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சியின் தலைவர் அவங்கலாம் உட்காந்து முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டிலயோ, தமிழ்நாடு பொறுப்பாளர்களோ அந்த மாதிரி கீழ் லெவல்ல அந்த மாதிரி ராஜ்யசபா நியமனங்கள் நடக்கிறதில்ல. அதனால வந்து ராஜ்யசபாவுல வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிற ஒரு சூழல்ல, ராஜ்யசபாவுல நம்ம காங்கிரஸ் கட்சியின் குரல், குறிப்பா தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அத வந்து அந்த அ அந்த முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒருவருக்கு தான் மிக நிச்சயமா ராஜ்யசபா சீட்ட காங்கிரஸ் கட்சியில தருவாங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துருக்கீங்க ராஜ்யசபா பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்னாபின்னம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சமீபத்துல வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில இடி அனுப்பி வழக்கம் போல மிரட்டி அவங்கள கட்சியில சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி ராஜ்யசபால ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை ஒரு ஜனநாயக விரோத போக்கை பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆஹ் ராஜ்யசபாக்கு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் மிக நிச்சயமா காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுக்கும் நான் நம்புறேன். முதலை பெருத்த காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க ஒரு அது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? இல்ல பொதுவாவே வந்து ஒரு ஜனநாயக மரபுகள, ஜனநாயகத்தின் மீதான ஒரு அடிப்படை கட்டமைப்புகள எந்த கட்சியா இருந்தாலும் மதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு ஒரு நீண்ட காலத்துல ஜனநாயகத்துக்கு, மக்களுக்கு நல்லது. அதே மாரி தாவேகாவ பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு புதிய கட்சி. ஒரு 3 ஆண்டு காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை அவர்கள் மக்கள் மத்தியில வந்து பெற்றிருக்கிறாங்க. அவங்க முதலமைச்சரே சொல்றது போல, மக்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாதி, மதம், பாலினம், பணம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கடந்து வாக்களிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல்ல வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவங்க கடைபிடிக்கணும். அதே மாரி அவங்க நிறைய வந்து நிர்வாக ரீதியான அம் சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. ஒரு வெளிப்படையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு 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 ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவங்க எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அத எடுக்குறாங்க. அத தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் அவங்க கடைபிடிக்கணும். ஒரு மைனா நயந்திரன் வந்து முந்தைய திமுக அரசின் ஊழல் தாக்க அந்த இபி என்று ஆபீஸ்ல மிஸ் அதுதான் அவருடைய என்னங்க? முந்தைய திமுக அரசின் ஊழல் தாக்கம் மாவட்ட அரசின் இருக்கிறதா அப்படின்னும் இந்த காணாமல் போன ஆபீஸ்ல வந்து கண்டுபிடிச்சு அது பின்னணியில இருக்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஏற்கனவே மின்சாரத்துறையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தி 2 அதிகாரிகள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்று நீங்க கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்குது. அவங்களுக்கு ஒரு டைம் குடுக்கணும்ல. அது ஒரு ஒரு கடல் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க எல்லா துறைகள்லயுமே வந்து அவங்க
எல்லாமே புதுசா வந்திருக்காங்க. ஒரு நெறைய பேருக்கு வந்து அமைச்சரவையில, அரசாங்கத்தில இருந்து முன்னர் ஒரு ஒரு முன் அ அனுபவம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில அவங்களும் எல்லாரும் அமர்ந்து ஒரு ரிவ்யூ கூட்டங்கள நடத்தி, என்ன துறையில நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க அவங்க முயற்சி பண்றாங்க. ஸோ அதுக்கான அவங்கள டைமும் குடுக்கணும். அது ஒரு 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 கடுமையாக தாவேகா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கிரிட்டிசைஸ் தேர்தல்ல பண்ணி ஒரு தேர்தல் அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்களை வந்து பாஜக சொல்லக்கூடாது. உங்க கட்சியிலேயே இருக்க முடியாது, இந்த கட்சி இனி தேறாது அப்படின்னு சொல்லி உங்க கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரே வந்து கட்சிய விட்டு வெளியேறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதல்ல உங்க கட்சிய போய் அவங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்ல அவங்க கட்சிய போய் பார்க்கட்டும். இந்த மாதிரியான அபத்தமான குற்றச்சாட்டுகள சொல்லிட்டு இருந்தா, மக்கள் இந்த போடுற 5 ஓட்டையும் போட மாட்டாங்க. ஆட்சி மாறியும் இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ந்து நாள்தோறும் நடந்துட்டே இருக்கு. இவங்க கேட்டா இன்னும் நம்ம இந்த 3 மாசம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி குற்றச்சாட்டு வந்து திமுக வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்து அ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடக்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் சின்ன சிறுமிகள், சின்ன குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த குற்றங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ஆட்சியா இருந்தாலும், அது வந்து தாவேகாவா இருந்தாலும், திமுகவா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும், நம்ம வந்து ஒரே நிலைப்பாடு தான் நம்ம எடுக்க முடியும். இது வந்து சட்டப்பூர்வமான அணுகுமுறையினால் மட்டுமே வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம முழுக்க தீர்த்து விட முடியாது. சட்டம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைக்கணும். அதுவும் அந்த தண்டனை வந்து விரைவா கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே மாதிரி குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன விஷயம்னு சொல்லி நீங்க பார்க்கணும். நீங்க ஆரம்ப கல்வியிலிருந்தே வந்து ஒரு பெரிய மாற்றத்த ஆரம்ப கல்வியில, நீங்க வந்து உயர் கல்வியில ஒரு பெரிய மாற்றத்த வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஒரு 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 பெண்கள வந்து அப்ஜெக்டிஃபை பண்றோம். ஒரு பெண்கள்னா ஒரு உடல், அவங்க ஒரு செக்சுவல் ஆப்ஜெக்ட். அவங்க வந்து அவங்க அவங்க உடலுக்கான உரிமை வந்து ஆண்கள் கிட்ட இருக்குது. அவங்களுக்கு வந்து அவர்களை வந்து ஒரு ஒரு அறிவு சார்ந்தவர்களாகவோ, ஒரு ஒரு கடுமையாக பணிபுரியக்கூடியவர்களாகவோ, திறமை சார்ந்தவர்களாகவோ பார்க்க மாட்டேங்கிறாங்க சமூகத்துல. ஆனா பெண்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அறிவை, திறமையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து இது வந்து தொடர்ந்து அப்ஜெக்டிஃபை பண்ண சமூகத்துல, வீட்டுல, அரசியல்ல, சினிமால எல்லா இடங்கள்லயுமே தொடர்ந்து பெண்கள அப்ஜெக்டிஃபை பண்றது, அவர்களுக்கு எதிரான குற்றங்களை ஊக்குவிக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறது, டெக்ஸ்ட் வர்றது, குடும்ப வன்முறைய வந்து குழந்தைகள் வந்து நேர்ல பார்த்து வளர்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பாலியல் தொடர்பான குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால வந்து மிக கடுமையான அளவுல குற்றங்கள் நடக்குது. ஒரே வித்தியாசம் என்னன்னா, தமிழ்நாட்டுல எந்த அரசாங்கம் இருந்தாலும் குற்றவாளிய பாதுகாக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. கடந்த திமுக அரசாங்கத்திலேயே அது நடக்கல, இந்த அரசாங்கத்திலேயே அது நடக்கல. ஆனா பாஜக அரசாங்கமா இருந்தா அவங்க குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து வந்து அவங்கள வந்து அழித்தொழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வித்தியாசம் தமிழ்நாட்டுல இருந்தா கூட, ஒரு ஒரு நல்ல விஷயமா வந்து ஒரு அடிப்படையில முன்னெடுக்கணும். பார்லிமென்ட்ல வந்து நான் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் போட்டிருக்கேன். ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் பில்லுன்னு சொல்லி அதுக்கு பேரு. அது வந்து ஆரம்ப கல்வியிலிருந்து கல்வி முறையில வந்து இந்த மாதிரியான பெண்கள் பெண்கள் சமத்துவம், பாலின சமத்துவம், பாலின மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம அதுல வலியுறுத்தி இருக்கோம். அந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுக்கணும். இத நானும் போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும், உயர்கல்வி அமைச்சரையும் பார்த்து இது தொடர்பா பேசலாம்னு இருக்கேன். இது வந்து ஒரு அரசாங்கம் மட்டுமே, ஒரு காவல்துறை மட்டுமே வந்து தீர்த்தரக்கூடிய பிரச்சனை கிடையாது. எந்த ஆட்சி இருந்தாலும். இது வந்து ஆனா அது ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக, ஒரு அரசியல் இயக்கங்களாக, ஒரு அரசாங்கமாக நம்ம எல்லாரும் இணைஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். ஆனா வந்து குற்றவாளிகள் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் உடனே எடுக்கணும். அது வந்து எடுக்குறாங்க. அது இன்னும் வந்து அந்த ஒரு குற்றவாளிகள் மத்தியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள செஞ்சா நமக்கு பெரிய தண்டனை கிடைக்குங்கிற பயம் வந்து வரமாட்டேங்குது. ஸோ அத வந்து நம்ம டீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து புதுசா கட்சி ஊடகங்கள்ல தொடர்ச்சியா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிறது, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுகிறது. ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாது அப்படிங்கிற உண்மையை வந்து தம்பி அண்ணாமலை அவர்கள் 6 வருஷத்துக்கு அப்புறம் உணர்ந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பிக்க முயற்சி செய்யலாம். அந்த கட்சிய வந்து அவரே ஆரம்பிக்கிறாரா? இல்லை ஒருவேளை அந்த கட்சிக்கு வந்து ஒரு டாசிட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ஆரம்பிச்சாருன்னா தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க.
இப்போ வந்து ஏற்கனவே வந்து திமுகவில் வந்து இருக்கும்போது காங்கிரஸ் புறக்கணிப்பு இப்போ தாவேக அரசுக்கு தான் நீங்கள் கூட்டணி இருக்கணும். உங்களுக்கு உண்டான முடிவு தெரியுங்களா? மாவட்ட அளவில். இல்ல இதுவரைக்கும் வந்து நம்ம போய் இத குடுங்க, அத குடுங்கன்னு பெருசா எந்த நாங்களோ, இல்ல விசிகேவோ, கம்யூனிஸ்ட் கட்சியோ, முஸ்லீம் லீக்கோ எதையும் கேட்கல. பட் உள்ளாட்சி தேர்தல் வர்றப்ப மிக நிச்சயமா வந்து ஒரு கூட்டணிங்கிற முறையில எல்லாரையும் வந்து அனுசரிச்சு எல்லாத்தையும் ஒரு கான்ஃபிடன்ஸ்ல எடுத்து எல்லாருக்குரிய மரியாதையை குடுத்து உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தவேகாவின் தலைவர் அவர்கள் நிச்சயமா அதுக்குரிய ஒரு ஏற்பாடு செய்வாருன்னு நான் உறுதியா நம்புறேன். டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கினாங்க போன கவர்மெண்ட். அப்போ வந்து பாட்டெல்லாம் பாடினாரு. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் அது நீடிக்குது. அதை நான் சொல்லும்போது ஏற்றுக்கிட்டா இப்போ அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அவர் அந்த அதை துறைக்கு பற்றி அமைச்சரா இருந்திருக்காரு. அதனால அவர் அத பத்தி கருத்து சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் டாஸ்மார்க்க பத்தி எனக்கு எல்லா காலத்திலயும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்குது. நீங்க வந்து சாராயம் விக்கிற வேலை வந்து அரசாங்கத்துடையது அல்ல. அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் நடத்தலாம், ஆஸ்பத்திரி நடத்தலாம், டாஸ்மார்க் நடத்தக்கூடாது. டாஸ்மார்க் விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்மார்க் பத்தி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு எப்பவுமே டாஸ்மார்க் ஒரு செய்தியில அடிபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து 21 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு விக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க் அவுட்ஃபிட்ல வந்து 21 வயசு கீழ இருக்கிறவங்களுக்கு காலகாலமா நீங்க வந்து லிக்கர் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ 21 வயது கீழ இருக்கிறவங்களுக்கு அது விக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க உறுதியா எல்லா இடங்கள்லயும் அமல்படுத்தணும். அதே மாதிரி இந்த கடைகளுடைய எண்ணிக்கையை அவங்க வந்து படிப்படியா குறைக்கணும். ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல குற்றங்கள் நடக்கிறதுக்கு நீங்க வந்து குடியும் ஒரு மேஜரான காரணமா இருக்கு. அத மாத்தணும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைகளை குறைக்கணும். அதே மாரி அரசாங்கம் அத நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அத வந்து ஒரு கொள்கை முடிவை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதுதான் அதுக்கு நிரந்தர தீர்வா இருக்க முடியும்.